தாரணையினால் மேறியன அசையாமல் நிற்கவல்லீர் உமது நேரக்க சித்தி எளிதோ வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை பெற்ற வித்தகர் சித்தர் கடனே. நீ கற்பாந்த காலம் அப்படிங்கக்கூடியது எப்பவுமே ஒவ்வொரு பூதங்களும் இன்னொரு பூதத்துல ஒடுங்கும். ஆனா கற்பாந்த காலத்துல ஒரு பூதம் இன்னொரு பூதத்துல ஒடுங்காது. கற்பாந்த காலத்துல எது ஒடுங்கும் அப்படின்னா மண் கந்தத்தில் ஒடுங்கும், நீர் ரதத்தில் ஒடுங்கும், அக்கினி சொருபத்தில் ஒடுங்கும், வாயு பரிசத்தில் ஒடுங்கும், ஆகாயம் சப்தத்தில் ஒடுங்கும். இப்படி ஒடுங்குச்சுனாலே கற்பாந்த காலம், நமக்கு அழிவு காலம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இயற்கை ஒரு ஊழியை நிறைவு செய்து விட்டு அடுத்த ஊழிக்கு அது பிறப்புக்கு அது போகுது அப்படின்னு அர்த்தம். இதைதான் மணிவாசகரும் உளிதரு காலம் கனலும் புனலோடு மண்ணும் மின்னும் இழிதரு காலம் எக்காலம் வருவது அதற்பின் உளிதரு காலத்தை உன் அடியேன் செய்த வல்வினையை அழிதரு காலமுமாய் அவை காத்து எம்மை காப்பவனே அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு 100 கோடி, இது அப்பர் சுவாமிகள் சொல்லாரு, 100 கோடி பிரம்மரும் நந்தினர் 6 கோடி நாராயணரும் அங்கனே ஆயினர். அப்பர் சுவாமிகள் சொல்றாரு, எத்தனையோ பிரம்மாக்கள் வந்துட்டாங்க, எத்தனையோ விஷ்ணுக்கள் வந்துட்டாங்க, இதெல்லாம் கல்பகோடி காலத்துல நடக்கக்கூடியது. இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அதை சொல்றாரு, பாரொடு நல் நீர் ஆதி ஒன்றோடு ஒன்றாகவே பற்றி லயமாகும் போதினில், ஒன்றுக்குள்ள ஒன்று லயமாகும் போதினில் பரவழியில் மரபுது. அப்ப சித்தர்கள்லாம் எங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே காகபுசுண்டர் பற்றி சொல்லும்போது, இந்த உலகம் அழியும் போது பிரம்மாதி தேவர்கள் எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க, காகபுசுண்டர் மட்டும் ஒரு இடத்துல இருந்ததாகவும், அப்ப உலகம் மீண்டும் தோற்றுவிக்கணும் அப்படின்னு வரும்போது பிரம்மா எழுப்பி காகபுசுண்டர்கிட்ட போய், நான் இந்த உலகத்தை உற்பத்தி செய்யணும்னு கடவுள் என்னை நியமிச்சிருக்கிறாரு, நீங்க ஒருத்தர் தான் இந்த உலகம் அழிந்த பிறகும் அழியாமல் நிலை நிற்கின்றீர் அப்படின்னு இறைவன் எனக்கு உணர்த்த நான் உணர்ந்து கொண்டேன். அதனால நீங்க எனக்கு காகபுசுண்டராகிய நீங்கள் சித்தர் அவரே, நீங்கள் எனக்கு இந்த உலக உற்பத்திக்கான ஒரு விதிமுறைகளை சொல்ல வேண்டும்னு கேட்டதாக காகபுசுண்டர் தன்னுடைய கவிதையிலேயே, தான் எழுதின கவிதையிலேயே, நான் உலகம் ஒடுங்கும் போது நான் ஒரு இடத்துல இருந்தேன், இவங்க எல்லாரும் அழிஞ்சு போறதை நான் என் கண்ணாலே பார்த்தேன் அப்படின்னு காகபுசுண்டர் பெருநூல் காவியம் 1000 என்னும் நூலில் அவர் நிறைய பதிவு பண்ணியிருக்கிறார். நம்ம இது முடிச்சு அவை குரல் முடிச்சுட்டு நம்ம அங்க போறோம், அது வரைக்கும் நம்ம அதை வெயிட் பண்றோம். ஆனாலும் இந்த சித்தர்கணம்னு சொல்ல வரும்போது அவரை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அப்போ இந்த உலகமே அழிஞ்சானாலும் அழியாதவர்கள் சித்தர்கணங்கள் அப்படிங்கிறதுனால பாரோடு நல் நீர் ஆதி ஒன்றோடு ஒன்றாகவே பற்றி லயமாம் பொதிலில் பரவெளியில் மருவீர் கற்பாந்த வெள்ளம் பறந்திடின் அதற்கு மீது. கற்பாந்த வெள்ளம்னா இப்போ இந்த கற்பாந்த வெள்ளம் ஒன்றோடு ஒன்று எப்படி லயமாகும் அப்படின்னு சொன்னாரு. அது நீரில் உரை வண்டாய் தோண்டு சிவயோக நிலை நிற்பு. சிவயோகம் கூடிய நிலையில நீருக்கு மேல உரையக்கூடிய வண்டு மாதிரி உட்கார்ந்துட்டு நீ வரல, அது உலகம் முழுசும் நீர்ல அடிச்சுட்டு போகுது, அதற்கு மேல நீ எந்த அழிவும் இல்லாமல் சித்தர்கணங்கள்லாம் நீங்க நிக்க போறீங்க. விகற்பமாகி நெடிய முகில் ஏழும் பறந்து வசிக்கலாம். அதாவது விகாரமுற்று ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு சப்த மேகங்கள்னு சொல்லக்கூடிய 7 வகை மேகங்களும் ஒன்றோடு ஒன்று மோதி இந்த உலகத்துக்கு அழிவை தேடி தருவதற்கு. இப்போ சாதாரணமா ஒரு புயல் காற்று ஒரு மழைக்காற்று நம்ம கண்காண பார்க்குறோம். ஒரு நாள் ஒரு நொடியில அது இந்த இடத்தையே புரட்டி போட்டுருது. இப்போ கற்பாந்த காலம் வரும்போது அது எவ்வளவு பெரிய வெள்ளம் வரும், அது எவ்வளவு சேதத்தை ஏற்படுத்தும், எப்படி புரட்டும் அப்படின்னு பாருங்க. அது சொல்ல நெடிய முகில்களும் பறந்து வர்ஷிக்கிலோ நிலவு மதிமண்டலமதே ஊரென விளங்குது. நீங்க இந்த உலகத்துல மழை கொட்டுன்னு சொல்லும்போது மதிமண்டலத்துல போய் உங்களுடைய உயிருணர்வை மதிமண்டலத்துல செலுத்திக்கிட்டு நீங்க அங்க போய் இருந்துக்குவீங்க. பிரம்மாதி முடிவில் உரை ஊர்தி அருளால் உலகுது. பிரம்மாதி தேவர்களும் மறைஞ்சு போறாங்க. 100 1000 பிரம்மர்கள் போயிட்டாங்க, 1000 விஷ்ணுக்கள் போயிட்டாங்க. நீங்க மட்டும் அந்த மதிமண்டலத்து அமலை அப்படியே இருக்கிறீங்க. பிரம்மாதி முடிவில் உடையூர்வி அருளால் உலவு உலகங்கள் கீழ் மேலாக பெருங்காற்று உலாவி நல் தாரைன. காற்றடிச்சு அப்படியே பெரு சூறாவளி காற்றடிச்சு இந்த உலகம் கீழ் மேலன ஒரு அண்டத்தை தூக்கி இன்னொரு அண்டத்துக்கு மேல போடுது, 2 அண்டங்களையும் தூக்கி இன்னொரு அண்டத்துக்கு மேல போடுது. எந்த அண்டம் கீழே இருக்கு, லெமூரியா கண்டம் போயிடுச்சுன்னு சொல்லாங்கல்ல, அது மாதிரி ஒரு பேரழிவு வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க சித்தர்கணங்கள் அப்படின்னு சொன்னா, உலகங்கள் கீழ் மேலாக பெருங்காற்று உலாவில் நல் தாரணினா. நீங்க அட்டாங்க யோகம் படிச்சீங்கல்ல, அந்த அட்டாங்க யோகத்துல பிரத்யாகாரத்துக்கும் தாரணைக்கும் இடையில மூச்சை உள்ள நிறுத்தி வெளியே விட்டு
அந்த பயிற்சி மூலமாக ஒரு தம்பனம் பண்ணி கொண்டு இந்த இந்த பெருங்காற்று வந்து உங்களை எதுவும் செய்யாது. ஏன்னா உங்களுடைய உள்காற்று இந்த பெருங்காற்றால் தாக்கப்படாத அளவிற்கு உங்களுடைய பயிற்சி சிறந்ததாக இருந்து நல் தாரணை, உங்களுக்கு அந்த தாரணையின் மூலமாக நீங்க பிராணாயாமத்தை பண்ணும்போது அந்த தாரணை மூலமாக நீங்க சர்வ வல்லமை பெற்றவர்களாக ஆகி கொண்டதனால் இந்த நல் தாரணையினால் நேரியன அசையாமல் நிற்கவில்லை. ஊழிக்காற்று அப்படியே அடிச்சுட்டு போகுது, மரங்கள் எல்லாம் சண்டை மார்க்கமா அப்படி கீழே சாய்க்குது, நீங்க மட்டும் அப்படி அசையாம நிற்கீங்க. உமது மேடக்க சித்தி எழுதோ வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை பெற்ற வித்தக சித்தர்களே. நீங்க சாதாரண ஆளா உங்களை பற்றி நான் என்ன சொல்ல, மேடக்க எல்லாத்துக்கும் மேலான பெரிய ஆளு அவன் சித்தர்கணமே. நீங்க உங்களை பற்றி நான் என்ன சொல்றது அப்படிங்கிறார். என்னறிய பிறவிதனில் மானிட பிறவிதான் யாதினும் அரிது அரிதுதான், இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அறிகிறேன். கண்ணகல் நிலத்து நான் உள்ள பொழுதே அருள் ககன வட்டத்தில் நின்று கால் ஊன்றி நின்று பொழி ஆனந்த முகிலோடு கலந்து மதி அவசமரவே பண்ணுவது நன்மை. இந்நிலை பதியும் மட்டுமே பதியாயிருந்த வேகப்பௌரி குலையாமலே கௌரி குண்டலி ஆயி பண் அவி தன் அருளாலே விண்ணிலமும் மதிய முதம் ஒளியாது பொழியவே வேண்டுவேன். உமது அடிமை நான் வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை பெற்ற வித்தக சித்தர்கள். இந்த அருள் அனுபவங்கள்லாம் உற்றதுனாலதான் சித்தர்கள் இவ்வளவு ஒரு நல் தாரணையில நின்று அதற்கு மேலான அருள்நிலை நின்று இந்த அருள் வெள்ளத்தை பெற்றுக்கொண்டார்கள்னு அவருக்கு தெரியுது. அப்படி தெரிஞ்ச உடனே அப்ப நானும் அதை பெறணும் தானே, எனக்கு அந்த அருட்கருணை நீங்க செய்யணும் தானே. அப்ப நான் இந்த பிறவி எப்படி பெற்றிருக்கேன், என்னறிய பிறவிகளில் இந்த மானிட பிறவிதான் யாதினும் அரிது அரிதுதான். இது சாதாரண பிறவி கிடையாது, அரிது அரிது மானிடராதல் அரிது. அதனினும் கூன் குருடு செவிடு பேடி நீங்கி பிறத்தல் அறிவு, பேடி நீங்கி பிறந்த காலையும் தானமும் தவமும் செய்தல் அறிவு. அப்ப தானதவம் செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு மானிட பிறவி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல தானம் செய்யணும், தவம் செய்யணும். அப்பதான் மானிட பிறவியினுடைய உச்சத்தை நாம் பெற முடியும். அதை இன்னொரு இடத்துல சொல்லாரு, துக்க கூன் குருடு ஊமையை பிறத்தல் அறிது நற்குலத்திலே வருதலும் அரிது ஞானத்தால் முக்க நீசற்கு ஆட்படல் முற்றிலும் அரிது. வல்லற்பெருமானார் சொல்றாரு, நற்குலத்திலே வருதலும் அரிது. நல்ல குலத்துல ஒருத்தன் வந்து ஒரு குலம்ங்கிறது எப்படி, நம்மளுடைய அப்பா பேரு, நம்மளுடைய தாத்தா பேரு, நம்மளுடைய முன்னோர்கள் பேர் சொல்லணும். நல்ல ஒழுக்கமான குடும்பம், பண்பாடான குடும்பம். இவங்க ஒழுக்கத்தில் நின்றதுனால இவங்க வாரிசு. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, தாயை தண்ணிக்கரையில பார்த்தா மகளை வீட்டிலேயே பார்க்கணும். நம்மளுடைய பாரம்பரியத்தை பார்த்து இவங்க முன்னோர்கள் இப்படி இருந்தாங்க, அதனால அந்த குடும்பத்துல எல்லாம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த பெருமைக்குரியதை, அந்த வணக்கத்துக்குரியதை அவர் வரணும்னா நற்குலத்திலே வருதலும் அரிது ஞானத்தால் முக்க நீசற்கு ஆட்படால் முற்றிலும் அரிது. இப்ப நம்மளாம் தாய்மான சுவாமிகள் பாடல் கேட்போம்னு நம்ம கனவுலையும் கண்டமா, இது அரிது. எத்தனை பேர் அந்த சந்தர்ப்பத்தை இழந்துட்டு போயிருக்கிறாங்க. இப்ப நமக்கு இந்த 10-20 பேருக்கு நமக்கு கொடுத்து வச்சிருக்கு அப்படின்னு சொன்னா இது எத்தனை வினையை வந்து இது கழிப்பதற்கான ஒரு சாதனம் இது. அவன் இது அரிது, தானமும் தவமும் செய்தல் அரிது அப்படிங்கும்போது நம்ம நல்லோரை காணலும் நன்று, நல்லோர் சொல் கேட்கலும் நன்று. இப்ப நல்ல ஒரு தாய்மான சுவாமிகள் பாடலை கேட்டு நம்ம உயிர் பெறணும்னா என்னென்ன பிறவிகளில் மானிட பிறவி அரிது, அந்த பிறவி கிடைச்சிருக்கு, நாம் இதை கேட்கிறோம் அப்படிங்கக்கூடியது. இது நம்மளால இல்லை, எத்தனையோ பிறவியாக நம் முன்னோர்கள் செய்த ஒரு தவத்தின் காரணமாக நமக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. என்னறிய பிறவிகளில் மானிட பிறவிதான் அதினும் அரிது அரிதுதான், இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ எது வருமோ அறிகிறேன். கண் அகல் நிலத்து நான் உள்ள பொழுதே, இந்த அகல நிலத்துல இரவு பாராள் உலகத்தில் நான் நின்ற பொழுதே அருள் ககன வட்டத்தில் நின்று எல்லா அண்ட சராசரங்களிலும் நின்று கால் ஊன்றி நின்று பொழி ஆனந்த முகிலோடு கலந்து நதி அவசரமுடன் என்னுடைய யோக பயிற்சியின் மூலமாக என்னுடைய கண்ணில் தெரியக்கூடிய ஒரு ஞான ஒளியினை இந்த ககன வட்டம் கூடிய அந்த அண்ட சராசரம் அனைத்திலும் சென்று பெறக்கூடிய ஒரு அருள் வல்லபத்தை நான் பெற்றுக்கொண்டேன். குருதேவா, ககன வட்டத்தில் நின்று கால் ஊன்றி நின்று பொழி ஆனந்த முகிலோடு கலந்து மதி அவசமுறவே. எனக்கு வந்து இதை பற்றி சொல்லணும்னு நினைக்கும் போதே நான் என் நிலை இழந்து போனேன். என்னுடைய அறிவுங்கக்கூடியது அது சிவ அறிவா மாறிடுச்சு, என்னுடைய ஜீவனுடைய அறிவுங்கக்கூடிய நிலையில இல்லை. அதனால மதி அவசமுறவே பண்ணுவது நன்மை. இந்நிலை பதி மட்டுமே, பதியாயிருந்த தேக பௌரி குலையாமலே. இது எனக்கு எப்படி கிடைச்சது தெரியுமா, இந்த நான் எடுத்த தேகம்
இந்த தேகத்தை பௌரி குறையாமல், இதுல மாற்றும் மறு குறையாமல், இது உள்ள குண்டலினி தாயாக இருந்தவள் அவளே அருட்சக்தியாக மாறி அவளே உண்மனாதேவியாக நின்று எனக்கு சந்திரமண்டல அமுதுங்கக்கூடிய மதிமண்டல அமுதத்தை எனக்குள்ள பாய்ச்சி எனக்கு தன்னுடைய அருள் பூரணமாக இந்த பௌரி குறையாமல் நான் தாரணையில நான் நின்று நான் அட்டாங்க யோக பயிற்சியில நின்று சமாதியில இருந்து அதுக்கு பிறகும் வரக்கூடிய அருள் வல்லபத்தை அவர்கள் கொடுத்தார்கள். பண்ணுவது நன்மையில் நிலை பதிவு மட்டுமே பதியாய் இருந்த தேக பௌரி குலையாமலே கௌரி குண்டலி ஆயி பன்னவி, இந்த குண்டலினி தாயாக இருந்தவள் அவன் பன்னவியாக இன்னும் சந்திரமண்டல தமிழை எனக்கு உள்வாங்கி தரக்கூடிய ஒரு கருணையை செய்யக்கூடியவளாக பன்னவி தன் அருளினாலே விண்ணிலவும் மதியமுதம் ஒழியாது பொழியவே, இந்த மதிமண்டல தமுதம் எனக்குள்ள ஒழியாது பொழியும் வேண்டுவேன் உமது அடிமையினால் வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை பெற்ற வித்தக சித்தகரம். பொய்திகளும் உலக நடை என் சொல்வேன் பொழுதுபோக்கு ஏது எனிலும் நான் இந்த உலகத்துல என்ன சொல்வேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. பொழுதுபோக்கு ஏது எனிலும் பொய்யுடல் நிமித்தம் புசிப்புக்கு அலைந்திரல் புசித்தவன் கண்ணுரங்கள் கைதவம் அலாது இது செய்தவம் அல்லவே கண்கட்ட வேர்க்கும் வெளியாய் கண்டது இது விண்டு இதை கண்டித்து நிற்றல் எக்காலமும் அதை அறிகிறேன் மைதுகளும் முகிலினம் குடை நிலற்றிட அட்ட வரையினோடு செம்பன் மேறு மால் வரையின் முதுகூடும் யோகதண்டக்கோள் வரைந்து ஜெய விருது காட்டி மெய்திகளும் அஷ்டாங்க யோக பூமிக்குள் வளர் வேந்தரே குணசாந்தரே வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை பெற்ற வித்தக சித்தகரம். இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு நான் பார்க்குறேன். நீ எனக்கு பண்ணின கருணையினால நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மைதிகளும் முகிலினம் குடை நிலற்றிட அஷ்ட வரையினோடு 8 மலைகளும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த மலையோடு செம்பன் மேறு மால் வரையின் முதுகூடு யோகதண்ட கோல் வரைந்து ஜெயவரிது காட்டு. அந்த அருள் அனுபவம் என்னுடைய உடல் பயணத்தின் மூலமாக என்னுடைய ஆன்ம பயணத்தின் மூலமாக எனக்கு இந்த யோக மார்க்கத்தின் மூலமாக இத்தனை செய்தியை நீ எனக்கு செய்து கொடுத்த. அது எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா நான் இதுவரைக்கும் நான் எப்படி இருந்துகிட்டு இருந்தேன். பொய்துகளும் உலக நடை என் சொல்கேன் இந்த உலக ஆசாரத்தை நான் என்னத்தை சொல்ல. பொழுதுபோக்கு எது இந்த இதுல விளையாட்டு எனக்கு என்ன பொழுதுபோக்குன்னா டைம் பாசி. நான் என்னெல்லாம் செய்தேன் பொழுதுபோக்குக்கு அப்படின்னா பொய்யுடல் நிமித்தம் புசிப்பு கலந்தேன். சாப்பாட்டுக்கு அங்க ஓடுறது இங்க ஓடுறது. இதே இன்னொரு பாட்டுல சொல்லாரு, எல்லாம் யோசிக்கும் மேலையில் உண்பதும் உறங்குவதுமாக முடியும் அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்றாரு. இப்ப இதுல சொல்றாரு, பொய்யுடல் நிமித்தம் புசிப்புக்கு அலைந்திடல் புசித்த பின் கண்ணுறங்க. வயிற்று பாட்டுக்கு அங்க ஓடி இங்க ஓடி சம்பாதிக்க வேண்டியது. சம்பாதிச்சு முடிச்ச உடனே தூங்க வேண்டியது. அப்புறம் அருள் ஞானத்துக்கு எங்க போகிறோம். நாம சிவத்தை சுமக்கக்கூடிய ஆளாக நம்ம இருக்கணும்னு நினைக்கிறோம். நான் இந்த விளையாட்டுல நான் பொய்யை தூக்கி சுமந்துக்கிட்டு பொய்க்கான கதியை தூக்கி சுமந்துக்கிட்டு அதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு திரியிறேன். இதுல நான் சிவத்தை தூக்கி எங்க சுமக்கிறது? பொய்யுடல் நிமித்தம் புசிப்புக்கு அலைந்திடல் புசித்த பின் கண்ணுறங்கள் கைதவம். இதெல்லாம் கைதவம். இது கைதவம்னா பொய். இதெல்லாம் பிறவியா இது மாதிரி தான் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். கைதவம் இது செய்தவம் அல்ல. நான் செய்யக்கூடிய தவம் வேற என்ன இருக்கு? நான் செய்யக்கூடிய தவம் நான் அட்டாங்க யோக பலனை செய்து அதன் மூலமாக நான் அடைய வேண்டிய நிலையை அடைய வேண்டியிருக்க. செய்தவத்தையே நான் செய்யலையே. நான் எந்த பயிற்சியுமே செய்யலை. செய்ததெல்லாம் பொய்தவம் தான் செஞ்சிருக்கிறேன். சாப்பாட்டுக்கு ஓடி இருக்கிறேன், சாப்பிட்டு இருக்கேன், தூங்கியிருக்கேன், இவ்வளவுதான் செஞ்சிருக்கிறேன். பொய்யுடல் நிமித்தம் புசிப்பு கலைந்திருக்கிறேன் புசித்தவின் கண்ணுறங்கள் பொய்தவம். அதுக்கு வேண்டிய தவம் என்ன உண்டோ அதை நான் செஞ்சிருக்கிறேன். கண்கட்ட பேர்க்கும் வெளியாய் கண்டது இது விண்டு இதை கண்டித்து. இது கண்கட்ட பேர். இது யாருனாலும் சொல்லுவாங்க, எல்லாரும் இதை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, வேற என்ன செஞ்சிடறாங்க. கண்டது இது விண்டு இதை கண்டித்து நிற்றல் காலமும் அதை அறிகிறேன். இது எக்காலம். இதை விட்டுட்டு நான் வெளியே வர்றது எக்காலம். இந்த மாதிரி நான் ஊனுடலை சுமந்து இந்த ஊனுடலுக்கு வேண்டிய உணவை தேடி நான் இதுக்குள்ளே அணைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இதை விட்டு வெளியே வர்றது எக்காலம். எக்காலமும் அதை அறிகிறேன். மைதிகளும் முகில் இளம் குடை நிலற்றிட அஷ்ட வரையினடு செம்பன் மேறு மால் வரையின் முதுகூடும் யோகதண்ட கோல் வரைந்து ஜெய விருது காட்டி மெய்திகளும் அட்டாங்க யோக பூமிக்குள் வளர் வேந்தரே குணசாந்தரே. நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்களுடைய யோக தண்டத்தின் மூலமாக நீங்க அட்டாங்க யோகத்தை முழுதும் பயந்து அந்த மால் வரையின் முதுகூடும் யோக தண்டத்தை வெற்றி கொடி நாட்டி நீங்க அகத்தும் புறத்தும் முதுகூடும்னா அகத்தும் புறத்தும் நீங்க அந்த யோக பயிற்சியை பண்ணி
அதன் மூலமாக வெற்றி கொடி நாட்டியிருக்குங்க. எப்படி மெய்திகளும் அட்டாங்க யோக பூமி குழுவல் வேந்தரே குணசாந்தரே வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை பெற்ற வித்தகர் சித்தர்கடனே, இவ்வளவு பெரிய கருணை வாய்ந்த நீங்க எனக்கு அருள் செய்து இறங்குங்க அப்படின்னு சொல்றாரு. இதுவரை 5 பாடல் பார்த்துருக்குறோம். திருவருள் குத்து வைக்க நாளைக்கு முடியலாம்.